ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அளவீடு அப்படிங்கிற பாடம் தான். இந்த பாடம் 9th ஸ்டாண்டர்டில் முதல் பாடமாக இருக்குது. ஓகேங்களா? எப்போதும் போல் ஒரு முறை புத்தகத்தில் இந்த லெசனை படிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோவை பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் சார்பில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 அண்ட் குரூப் 4 எக்ஸாமுக்காக ஒரு டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ணுறோம். அந்த டெஸ்ட் பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதற்கு உண்டான டீட்டெயில்ஸ் நாங்கள் கொடுத்துருக்கோம். பாருங்கள், பிடிச்சிருந்தால் ஜாயின் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் வினா: டேஷ் ஆண்டு பாரிஸ் நகரில் எடைகள் மற்றும் அளவுகளுக்கான பொது மாநாட்டில் எஸ்ஐ அலகு முறையானது உலக நாடுகளின் பயன்பாட்டிற்காக உருவாக்கப்பட்டது? எந்த ஆண்டு பாரிஸ் நகரில் எடைகள் மற்றும் அளவுகளுக்கான பொது மாநாட்டில் எஸ்ஐ அலகு முறையானது உலக நாடுகளின் பயன்பாட்டிற்காக உருவாக்கப்பட்டது? ஆன்சர் 1960ஆம் ஆண்டு. ஓகேங்களா? ஸோ இந்த மாநாட்டுக்கு முன்னர் வரைக்கும் நம்மளுடைய உலகத்தில் 3 வகையான அலகு முறைகள் பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கு அடுத்த வினாக்கள் நம்ம பார்க்கலாம். எஸ்ஐ அலகு பயன்படுத்துவதற்கு முன்னர் பயன்படுத்திய அலகு முறைகளில் தவறானது என்ன? எஸ்ஐ அலகு பயன்படுத்துவதற்கு முன்னர் பயன்படுத்திய அலகு முறைகளில் தவறானது அப்படின்னா ஏபிஎஸ் அப்படிங்கிறது தான். மற்றபடி சிஜிஎஸ், எம்பிஎஸ், எம்கேஎஸ் அப்படிங்கிறது சரியானது. ஓகேங்களா? சிஜிஎஸ் அப்படின்னா சென்டிமீட்டர் கிராம் வினாடி, எஃபிஎஸ் அப்படின்னா அடி பவுண்ட் வினாடி, எம்கேஎஸ் அப்படின்னா மீட்டர் கிலோகிராம் வினாடி அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஸோ எஸ்ஐ யூனிட்ஸ் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் 7 அடிப்படை அலகுகள் இருக்கிறதா சொல்கிறாங்க. அது என்னென்ன அப்படின்னா மீட்டர், கிலோகிராம், வினாடி, கெல்வின், ஆம்பையர், கேண்டிலா, மோல் அப்படிங்கிற 7 அடிப்படை அலகுகள் அதில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அது என்னென்ன அப்படிங்கிறத ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஸோ வெப்பநிலையோட எஸ்ஐ அலகு என்ன? ஸோ வெப்பநிலையோட எஸ்ஐ அலகு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெல்வின். ஓகேங்களா? வெப்பநிலையோட எஸ்ஐ அலகு கெல்வின். மின்னோட்டத்தின் எஸ்ஐ அலகு, மின்னோட்டத்தோட எஸ்ஐ அலகு என்ன அப்படின்னா ஆம்பையர். நீளத்தின் எஸ்ஐ அலகு, நீளத்தோட எஸ்ஐ அலகு அப்படின்னா மீட்டர். ஓகே சொல்லுவாங்க. ஸோ இன்னும் 4 அப்படின்னா நீளம். ஸோ நீளம் சொல்லியாச்சு. நிறையோட எஸ்ஐ அலகு கிலோகிராம், காலத்தின் எஸ்ஐ அலகு வினாடி, ஒளிச்செறிவினுடைய எஸ்ஐ அலகு கேண்டிலா, பொருளின் அளவோட எஸ்ஐ அலகு மோல். ஓகேங்களா? அடிப்படை அலகான ஒளிச்செறிவின் குறியீடு என்ன? அடிப்படை அலகான ஒளிச்செறிவோட குறியீடு, ஒளிச்செறிவின் அலகு என்ன? கேண்டிலா. அப்போ அந்த கேண்டிலாவோட குறியீடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிடி. ஓகேங்களா? அதே மாதிரி மீட்டருடைய குறியீடு அப்படின்னா எம், கிலோகிராமோட குறியீடு கேஜி, வினாடியோட குறியீடு எஸ், கெல்வினோட குறியீடு கே, ஆம்பியரோட குறியீடு ஏ, கேண்டிலாவுக்கு சிடி, மோலுக்கு எம்ஓஎல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அடுத்தது அடிப்படை அலகு அல்லாதவை எது? கீழ்கண்டவற்றுள் அடிப்படை அலகு அல்லாதது எது? ஸோ இதில் அடிப்படை அலகு இல்லை அப்படின்னா வெக்டர் அளவு சொல்லுவாங்க. மற்றபடி கெல்வின், ஆம்பியர் இதெல்லாம் அடிப்படை அளவுகள். ஓகேங்களா? அடுத்து பொறுத்துக வழி அளவுகள் இருக்கும். ஸோ அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பரப்பு, இதனுடைய வாய்ப்பாடு என்ன? பரப்போட வாய்ப்பாடு என்ன? ஆன்சர் பாருங்கள், நீளம் இன்ட்டு அகலம். பரப்போட வாய்ப்பாடு நீளம் இன்ட்டு அகலம். இதனுடைய அலகு என்ன அப்படின்னா மீட்டர் ஸ்கொயர். ஓகேங்களா? அடுத்து பருமன். ஸோ பருமனுடைய வாய்ப்பாடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீளம் இன்ட்டு அகலம் இன்ட்டு உயரம். நீளம் இன்ட்டு அகலம் இன்ட்டு உயரம். இதனுடைய அலகு அப்படின்னா மீட்டர் கியூப் வரும். அடுத்து அடர்த்தி. ஸோ அடர்த்திக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாய்ப்பாடு நிறை பர் பருமன் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறை பர் பருமன் அப்படின்னு வரும். ஓகேங்களா? நிறை பர் பருமன் அப்படின்னு வரும். இதனுடைய அலகு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிலோகிராம் பர் மீட்டர் கியூப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? கிலோகிராம் பர் மீட்டர் கியூப் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா விசை. ஸோ இதனுடைய வாய்ப்பாடு என்ன? விசையோட வாய்ப்பாடு நிறை இன்ட்டு முடுக்கம். நிறை இன்ட்டு முடுக்கம். ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா கிலோகிராம் எம்எஸ் -2 அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அல்லது நியூட்டன் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பாருங்கள் பொறுத்துக்களை முடுக்கம். ஸோ இதனுடைய வாய்ப்பாடு என்ன? முடுக்கத்தினுடைய வாய்ப்பாடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திசைவேகம் பர் காலம். திசைவேகம் பர் காலம். இதை m/s² அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அடுத்தது அழுத்தம் இருக்குது. ஸோ இதனுடைய வாய்ப்பாடு என்ன அப்படின்னா விசை பர் பரப்பளவு. விசை பர் பரப்பளவு. இதை நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லுவாங்க. மீட்டர் பர் மீட்டர் ஸ்கொயர். அடுத்தது ஆற்றல். ஸோ ஆற்றலுடைய வாய்ப்பாடு என்ன? விசை இன்ட்டு தொலைவு. விசை இன்ட்டு தொலைவு. இதனுடைய வாய்ப்பாடு நியூட்டன் இன்ட்டு மீட்டர். ஓகேங்களா? அல்லது ஜூல் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. உந்தம் இதனுடைய வாய்ப்பாடு என்ன? உந்தத்தினுடைய வாய்ப்பாடு
நிறை திசைவேகம், நிறை இன்ட்டு திசைவேகம். ஸோ இதனுடைய வாய்ப்பாடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிலோகிராம் ms இன்வர்ஸ் 1 அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஒன் பை ஒன். அடுத்தது தவறான இணை எது, தவறான இணை எது அப்படின்னு பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட்டு தவறான இணை இதில் என்ன அப்படின்னா ஒரு கணம் அப்படிங்கிறது 2.5 நிமிடம் அப்படிங்கிறது தவறானது. மற்றபடி போர்ட்ரைட் அப்படின்னா 14 நாட்கள், ஆட்டோமஸ் அப்படின்னா 160 மில்லி வினாடி, கழுதைத்திறன் 250 வாட். ஓகேங்களா? கழுதை திறன் என்பது குதிரை திறனின் டேஷ் ஆகும். கழுதை திறன் என்பது குதிரை திறனின் டேஷ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆன்சர் என்ன அப்படின்னா 1/3%. 1/3%. ஒளியானது டேஷ் வினாடியில் வெற்றிடத்தில் கடக்கும் தூரமே 1 மீட்டர் ஆகும். ஒளியானது டேஷ் வினாடியில் வெற்றிடத்தில் கடக்கும் தூரமே மீட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா 1/29,97,2458. ஓகேங்களா? இது இந்த வினாடியில் வெற்றிடத்தில் கடக்கும் தூரம் தான் 1 மீட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்தது தவறானது எது அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஒளியாண்டு அப்படிங்கிறது ஒளியானது வெற்றிடத்தில் ஓராண்டு காலம் பயணம் செய்யும் தொலைவு அப்படிங்கிறாங்க. ஒளியாண்டு என்பது ஒளியானது வெற்றிடத்தில் ஓராண்டு காலம் பயணம் செய்யும் தொலைவு தான் ஒளியாண்டு அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஸோ இது சரியானதா அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ சரிதான். அப்போ ஒரு ஒளியாண்டு அப்படிங்கிறதோட மதிப்பு என்ன? ஸோ ஒரு ஒளியாண்டோட மதிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9.46 9.46 இன்ட்டு 10 மீட்டர். ஓகேங்களா? 15 மீட்டர் அப்படிங்கிறது தான் சரியானது. அடுத்தது வானியல் அலகு என்பது புவி மையத்திற்கும் சூரியன் மையத்திற்கும் இடையேயான தொலைவு. வானியல் அலகு என்பது புவி மையத்திற்கும் சூரியனின் மையத்திற்கும் இடையேயான சராசரி தொலைவு தான் இந்த வானியல் அலகு அப்படிங்கிறாங்க. இது சரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரியானது. ஓகேங்களா? சரி ஆனது. இப்போ ஒரு வானியல் அலகு அப்படிங்கிறது 1.49 ஓகேங்களா 1.496 இன்ட்டு 10^11 மீட்டர். ஓகேங்களா? 10^11 மீட்டர் அப்படிங்கிறது தான் ஒரு வானியல் அலகு. ஓகேங்களா? விண்ணியல் ஆரம் என்பது சூரிய குடும்பத்திற்கு வெளியே உள்ள வானியல் பொருட்களுக்கும் சூரியனுக்கும் இடையில் உள்ள தொலைவு அப்படிங்கிறாங்க. விண்ணியல் ஆரம் அப்படிங்கிறது சூரிய குடும்பத்திற்கு வெளியே உள்ள வானியல் பொருட்களின் தூரத்தை அளவிட பயன்படுறது தான் சரியானதாக இருக்கும். ஓகேங்களா? இடையில் உள்ள தொலைவு அப்படிங்கிறது தவறானது. அளவிட பயன்படுற ஒரு பொருட்களின் தூரத்தை அளவிட பயன்படுறது தான் விண்ணியல் ஆரம். ஓகேங்களா? அப்போ இதுதான் தவறாக கொடுத்துருக்காங்க. இடைப்பட்ட தொலைவு அப்படிங்கிறத விட அளவிட பயன்படுது அப்படின்னு சொல்லலாம். வெளியே உள்ள வானியல் பொருட்களின் தூரத்தை அளவிட பயன்படுறது தான் விண்ணியல் ஆரம். ஒரு விண்ணியல் ஆரம் அப்படிங்கிறது 3.26 ஒளியாண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. 3.26 ஒளியாண்டு. ஓகேங்களா? ஸோ நமக்கு பக்கத்தில், அதாவது நமக்கு மிக அருகில் உள்ள நட்சத்திரம் அப்படின்னா ஆல்ஃபா சென்டாரி அப்படின்னு சொல்லுவாங்க. இது சூரியன்லேருந்து 1.34 விண்ணியல் ஆர தொலைவில் இருக்கிறதா சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்தது தவறான இணை எது, தவறான இணை எது அப்படின்னு பார்க்கணும். ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பாருங்கள். மைக்ரான் அப்படிங்கிறது 10⁻³ மீட்டர் அப்படிங்கிறது தவறானதுன்னு சொல்கிறாங்க. மைக்ரானுக்கு அப்போ என்ன வரும்? 10⁻⁻6 வரணும். ஓகேங்களா? 10⁻⁻6 வரணும். ஃபெர்மி அப்படிங்கிறதுக்கு 10⁻⁻15 மீட்டர் அப்படிங்கிறாங்க. அப்போ சரியானது தான். ஓகேங்களா? அடுத்து ஆங்ஸ்ட்ராம், இதுக்கு 10⁻⁻10 மீட்டர் அப்படிங்கிறாங்க. இதுவும் சரிதான். நேனோவுக்கு 10⁻⁻9 மீட்டர் அப்படிங்கிறாங்க. இதுவும் சரிதான். அடுத்து மில்லி மீட்டர் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதுக்கு 10⁻⁻3 மீட்டர். சென்டிமீட்டருக்கு 10⁻⁻2 மீட்டர். ஓகேங்களா? ஸோ இதுக்கு -6 வரணும். 3ன்னு கொடுத்துருக்காங்க. அதனால் இது தவறானது. மனித உடம்பில் உள்ள அனைத்து இரத்த குழாய்களின் மொத்த நீளம் என்ன? மனித உடம்பில் உள்ள அனைத்து இரத்த குழாய்களின் மொத்த நீளம் என்ன? ஆன்சர் 96,000 கிலோமீட்டர். எடை மற்றும் அளவீடுகளுக்கான பன்னாட்டு அமைப்பு அமைந்துள்ள நாடு எது? எடை மற்றும் அளவீடுகளுக்கான பன்னாட்டு அமைப்பு அமைந்துள்ள நாடு எது? ஆன்சர் பிரான்ஸ். தவறான இணையை தேர்ந்தெடு. ஒரு அடி அப்படிங்கிறது 30.4 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு மீட்டர் அப்படின்னா 3.2 அடி. ஒரு அங்குலம் அப்படின்னா 2.54 சென்டிமீட்டர். ஒரு ஃபர்லாங்கு என்பது 783 அடி அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் எது தவறானது? ஆன்சர் ஒரு ஃபர்லாங்கு அப்படிங்கிறது 783 அடி கிடையாது அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? அடுத்தது ஒரு 100 கோடி கன அடி அளவு என்பது என்ன? ஒரு 100 கோடி கன அடி என்பது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் 3000 கோடி லிட்டர். தவறான இணை. ஒரு மணி அப்படிங்கிறது 2.5 நாழிகை. ஒரு நாள் அப்படின்னா 60 நாழிகை. ஒரு நாழிகை அப்படிங்கிறது 23 நிமிடம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் எது தவறானது?
ஆன்சர் ஒரு நாழிகை அப்படின்னா 23 நிமிடம் அப்படிங்கிறது தவறானது. ஓகேங்களா? அடுத்தது சரியான ஏறு வரிசை எது அப்படின்னு கேட்குறாங்க. சரியான ஏறு வரிசை என்ன அப்படின்னு நம்ம கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரியானதுன்னா ஃபெம்டோ, பிக்கோ, நானோ, மைக்ரோ, மில்லி அப்படிங்கிறது தான் சரியானதாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதை முறைப்படி எப்படி கொடுக்கணும் அப்படின்னா, அந்த முன்னீடு ஓகேங்களா, அலகுகளுக்கான முன்னீடு இதெல்லாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பீட்டா, டெரா, ஜிகா, மெகா, கிலோ, ஹெக்டா, டெக்கா, டெசி, சென்டி, மில்லி, மைக்ரோ, நானோ, ஃபிக்கோ, ஃபெம்டோ அப்படின்னு வரும். ஓகேங்களா? அதாவது இவங்க வந்து சின்னதுலேருந்து போயிருக்காங்க. ஓகேங்களா? சின்னதுலேருந்து மேலே வந்து போயிருக்கு. ஓகேங்களா? இதுதான் சரியான ஒரு ஏறு வரிசை அப்படின்னு சொல்லலாம். ஃபெம்டா அப்படின்னா 10⁻−15, ஃபிக்கோ அப்படின்னா 10⁻−12, நானோ அப்படின்னா 10⁻−9, மைக்ரோனா 10⁻−6, மில்லி அப்படின்னா 10⁻−3, சென்டினா -2 வரும். ஸோ அதுக்கு மேலே ஒன்று ஒன்றா கூட்டிகிட்டப்போ அப்புறம் ப்ளஸில் மாறிடும். ஓகேங்களா? ஸோ அதற்குண்டான குறியீடுகள்லாம் நீங்கள் வந்து புக்கில் படித்தா தான் தெரியும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கீழ்கண்ட கூற்றுக்களை கவனிக்கணும். விளக்கம் 1, அறிவியல் அறிஞர்களின் பெயர்களால் குறிப்பிடப்படும் அலகுகளை எழுதும்போது முதல் எழுத்து பெரிய எழுத்தாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. விளக்கம் 2, குறிப்பிட்ட பெயரால் வழங்கப்படாத அலகுகளின் குறியீடுகளை சிறிய எழுத்தால் எழுத வேண்டும். எடுத்துக்காட்டு மீட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் எது சரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா விளக்கம் 1 மட்டும் சரி. விளக்கம் 1 மட்டும் சரி, 2வது தவறானது. கீழ்காணுபவற்றில் தவறானவை எது? கீழ்காணுபவற்றில் தவறானது எது அப்படின்னா, ஸோ கீழே கொடுத்துருக்கிறது எது தவறானது அப்படின்னா 283 டிகிரி கெல்வின் அப்படிங்கிறது தவறானது. ஓகேங்களா? 283 டிகிரி எழுதக்கூடாது. 283 கெல்வின் அப்படின்னு தான் எழுதணும். ஓகேங்களா? மற்றபடி எல்லாமே சரியானது. ஓகேங்களா? கெல்வின் அப்படி எழுதும்போது 283 கெல்வின் தான் எழுதணும். அதில் டிகிரி போடக்கூடாது கெல்வினாக நோட் பண்ணுறப்ப. அடுத்தது இவற்றுள் சரியானது எது? 50 மீட்டர், 50 மீட்டர், 50 மீட்டர், 50 மீட்டர் டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே கரெக்டு தான். அந்த புள்ளி வச்சுருக்கிறதெல்லாம் உண்டு. ஓகேங்களா? அதெல்லாம் தெரியாமல் வைக்கல. ஸோ இதில் எது சரியானது? கரெக்டாக 50 மீட்டர்னு எதை குறிக்குது அப்படின்னு நம்ம வந்து பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ 50 மீட்டர். ஸோ அதில் சரியானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50 மீட்டர் அப்படிங்கிறது தான் சரி. கேப்ஸ்லையும் போடக்கூடாது, புள்ளியும் வைக்கக்கூடாது, எம்டியும் போடக்கூடாது. ஓகேங்களா? வெர்னியர் அளவி குறித்த சரியான விளக்கம் என்ன? வெர்னியர் அளவி, ஸோ ஃபஸ்ட்டு இது சென்டிமீட்டர் மற்றும் மில்லிமீட்டர் அளவீடுகள் உள்ளது. விளக்கம் 2, மேல் நோக்கிய தாடைகள் பொருளின் வெளிப்புற அளவை பதிவிட உதவுது. விளக்கம் 3, வலதுபுறத்தில் இணைக்கப்பட்ட மெல்லிய பட்டை உள்ளீடற்ற பொருளின் ஆழத்தை அளவிட பயன்படுதுன்னு சொல்கிறாங்க. இதில் எது சரியான விளக்கம்? ஆன்சர் விளக்கம் 1, 3 சரி. ஓகேங்களா? விளக்கம் 1, 3 மட்டும் சரி. இது வந்து தவறானது. ஓகேங்களா? ஸோ அடுத்த வினா, வெர்னியர் அளவியின் மீச்சிற்றளவு என்ன? வெர்னியர் அளவியோட மீச்சிற்றளவு என்ன? ஆன்சர் பாருங்கள், 0.01 சென்டிமீட்டர். ஓகேங்களா? 0.01 சென்டிமீட்டர். ஸோ உங்களுக்கு ஆப்ஷனில் கொடுக்கும்போது வேறு மாதிரி கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அது வந்து 0.1 மில்லிமீட்டர் அப்படின்னு கூட ஆப்ஷனில் கொடுக்கலாம். அதுவும் ஒன்று தான். 0.01 சென்டிமீட்டர்னாலும் ஒன்று தான். ஓகேங்களா? 0.1 மில்லிமீட்டர்னாலும் கரெக்டு தான், 0.01 சென்டிமீட்டர்னாலும் கரெக்டு தான். கீழ்கண்ட கூற்றுகளை கவனி. விளக்கம் 1, வெர்னியர் அளவுகோலின் சுழி பிரிவு முதன்மை அளவுகோலின் சுழி பிரிவுக்கு வலப்புறமாக அமைந்தால் அது நேர் சுழி பிழை அப்படின்னு சொல்கிறாங்க. விளக்கம் 2, எடுத்துக்காட்டு நீர் சுழி பிழையை 0.05 சென்டிமீட்டர் என குறிப்பிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் எது சரியானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விளக்கம் 1 மட்டும் சரி. ஓகேங்களா? விளக்கம் 1 மட்டும் சரி, 2வது தவறு. ஓகேங்களா? அடுத்தது வெர்னியர் அளவி கொண்டு அளக்கும் சூத்திரம் எது? வெர்னியர் அளவி கொண்டு அளக்கும் சூத்திரம் எது அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ ஆன்சர் பாருங்கள், சரியான அளவு ஈக்குவல் டு முதன்மை கோல் அளவீடு ப்ளஸ் வெர்னியர் ஒன்றிப்பு ப்ளஸ் மீட்டர் அளவு மைனஸ் சுழி திருத்தம் அப்படிங்கிறது தான் சரியானது. மற்ற எல்லாமே தவறாக கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? ஸோ அடுத்தது வெர்னியர் அளவியால் அளவிட முடியாத அளவு எது? வெர்னியர் அளவியால் அளவிட முடியாத அளவு என்ன? ஆன்சர் 0.01 மில்லிமீட்டர். ஓகேங்களா? 0.01 மில்லிமீட்டரை அளவிட முடியாது. திருகு அளவியை கொண்டு அளவிடக்கூடியவை என்ன? திருகு அளவியை கொண்டு அளவிடக்கூடியவை என்ன? ஆன்சர் மெல்லிய கம்பியின் விட்டம், மெல்லிய உலோக தகடு தடிமன், நாணயத்தின் தடிமன், இவை அனைத்தையுமே அளந்து பார்க்கலாம்.
திருகு அளவி குறித்து தவறானது எது? திருகு அளவி குறித்து தவறானது அப்படின்னா திருகு அளவியின் மீச்சிற்றளவு 0.001 சென்டிமீட்டர். திருகு அளவியின் நேர் சுழிப்பிழை ப்ளஸ் n/LC. திருகு அளவியின் எதிர் சுழிப்பிழை அப்படின்னா -100 - n/LC அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் எது தவறானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இதுதான் ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிறது தான் தவறு. திருகு அளவியோட மீச்சிற்றளவு அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன ஆன்சர் என்ன 0.01 மில்லிமீட்டர். ஸோ அதுதான் அதோட இது ஓகேங்களா. 0.01 மில்லிமீட்டர் தான் துல்லியமாக அது வந்து மீச்சிற்றளவு அதனுடையது. அடுத்தது, ஒரு முட்டையின் ஓடு ஆனது அந்த முட்டையின் எடையில் டேஷ் ஆகும். ஒரு முட்டையின் ஓடானது அந்த முட்டையின் எடையில் டேஷ் அப்படின்னு எத்தனை சதவீதம் அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் 12%. இவற்றில் எதை கொண்டு மிக துல்லியமான எடையை கணிக்க முடியும்? கீழ்கண்டவற்றுள் எதை கொண்டு மிக துல்லியமான எடையை கணிக்க முடியும் அப்படின்னா எண்ணியல் தராசு. சுருவில் தராசில் பயன்படுத்தப்படும் சுருள்வில் எதனால் ஆனது? சுருள்வில் தராசில் பயன்படுத்தப்படும் சுருள்வில் எதனால் ஆனது? ஆன்சர் எஃகு. ஹூக்ஸ் விதிப்படி இயங்கும் தராசு எது? ஹூக்ஸ் விதிப்படி இயங்கும் தராசு எது? ஆன்சர் சுருள்வில் தராசு. பூமியில் ஒரு மனிதனின் நிறை 50 கிலோகிராம் எனில் அவரின் எடை என்ன? பூமியில் ஒரு மனிதனின் நிறை 50 கிலோகிராம் எனில் ஸோ அவங்க நிலாவில் இருந்தாங்கன்னா அவங்களுடைய எடை என்ன அப்படிங்கிறது தான் கேள்வி ஓகேங்களா. ஆன்சர் 490 நியூட்டன். நிலவில் ஈர்ப்பு விசையானது புவியின் ஈர்ப்பு விசையின் டேஷ் மடங்காக இருக்கும். நிலவில் ஈர்ப்பு விசையானது புவியின் ஈர்ப்பு விசையின் டேஷ் மடங்காக இருக்கும். ஆன்சர் 1:6. 70 கிலோகிராம் நிறைவுள்ள மனிதனின் எடை புவியில் 686 நியூட்டன் என்றால் அவரின் எடை நிலவில் எவ்வளவு? ஆன்சர் 114 நியூட்டன். அடுத்தது, வாட் என்பதின் சூத்திரம் என்ன? வாட் என்பதின் சூத்திரம் என்ன? ஆன்சர் W = V × L. இதில் தவறானது என்ன? V × I. ஃபாரட் என்பது மின்னியலின் மின்தேக்கு திறனின் அலகு. நியூட்டன் என்பது விசையின் அலகு. ஓம் என்பது மின்னழுத்தத்தின் அலகு. வாட் என்பது திறனின் அலகு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆன்சர் தவறானது எது அப்படின்னா ஓம் என்பது மின்னழுத்தத்தின் அலகு அப்படிங்கிறது தவறானது ஓகேங்களா. ஓம் என்பது மின்னழுத்தத்தின் அளவு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதோட அளவீடுகள் அப்படிங்கிற பாடம் முடிந்து விட்டது. ஸோ அடுத்த பாடம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயக்கவியல் ஓகேங்களா. இயக்கவியல் தான், இயக்கம் அப்படிங்கிற பாடம் வந்து நம்ம பார்ப்போம். ஸோ அது ரீசெண்டாக நெக்ஸ்ட் டேவில் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் புக்ஸ் வேணும் அப்படின்னா ஆடு ஷோவாக இருக்கும். ஸோ அந்த ஆடில் இருக்க நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க டீட்டெயில்ஸில் கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.